ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஃபரெண்டான போட்டோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மொக்கையா தான் இருக்கா. பட் செகண்ட் பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆப் ரொம்ப சூப்பரா இருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரெண்டு ஆப்புமே. ஸோ நம்ம பார்க்க போகிற முதலாவது ஆப் பார்த்தீங்கன்னா க்ளோன் கேமரா. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் காமிச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து டேரெக்டாக பேக் கேமரா ஓப்பன் ஆகிரும். ரொம்ப சிம்பிள் ஆப் தான். இந்த ஆப் மூலமாக நம்ம 4 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஒரே ஃப்ரேமில். ஸோ இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணோன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட ட்ரைபேட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைபேடில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட கையை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தென் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் யாரை ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மொபைல் வந்து சேக்கிங்கில் இருந்தால் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி கேமராவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஹோல்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைல் வந்து சேக் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஃப்ரெண்டு யாராச்சும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களா நெக்ஸ்ட்டு ஆக்ஷனில் மூவ் பண்ணி நிற்க சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக தெரியும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறா இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ இதில் டிஃப்ரெண்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஸோ 4 ஃபோட்டோ எடுத்து முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐக்கான் வந்து ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிக் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 4 ஃபோட்டோஸுமே செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஃபோட்டோ ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ விசிபிள் ஆகிரும். ஸோ அந்த ஃபோட்டோஸுக்கு மேலே நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுட்டே இருங்க. அதை நம்ம அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ இருக்க இடத்த ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த தேர்டு ஃபோட்டோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோஸுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே கிளிக் பண்ணி வச்சுட்டே இருந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ப்ரெஸ் எரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் உள்ள 3 ஃபோட்டோஸையும் சூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் ஓகே அப்படின்னா அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிக் ஐக்கான கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸ் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரே ஃப்ரேமில் 4 ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட் லுக்கில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்டைலில் நம்ம கொடுத்த ஸ்டைலில் அப்படியே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அதிக லைக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஓகே, செகண்ட் பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலா கேமரா. இந்த ஆப் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கேமரா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு பொம்மை ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட ஃபேஸில் வந்து டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 எஃபெக்ட் மாதிரி 4 மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஃபேஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீமேல் ஃபேஸாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோன் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் 4 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் 3 ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். பட் 3 ஃபோட்டோஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த ஃபோட்டோட கிளாரிட்டி நமக்கு தான் முக்கியம். ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதில் ஃபோட்டோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதில். ஸோ அதே கான்செப்ட் தாங்க, நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு முன்னால் நம்ம மொபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மொபைலை வந்து சேவ் பண்ணாதுங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பொசிஷனில் என்ன ஸ்டைலாக ஃபோட்டோ எடுக்கணுமோ செகண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 அதில் காமிச்சிடும். தென் தேர்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி அதுவாகவே எல்லாமே கேப்சர் பண்ணி அதுவாகவே கிளியராக கிளாரிட்டியாக கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோம். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. 3 ஃபோட்டோவை நம்ம சேக் இல்லாமல் கேப்சர் பண்ணுறோம். அதான் நம்ம ஒர்க்கு. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி அதுவாகவே கிளாரிட்டியோட கொடுத்துரும். ஒரே ஃப்ரேமில் 3 ஃபோட்டோ. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிரும். இல்லை அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவில் கூட டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி கேப்சர் பண்ண எனக்கும் சொல்லுதா அப்படின்னு கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த நல்ல தகவலை நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வரணும்னா கீழே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.